பேசாது இருக்கோம் உருவம் சேர்த்தான் ரைட்டா. ஆதியாகமம் 47வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கணுமா? பழைய ஏற்பாடு பேஜ் நம்பர் எவ்வளவு? 64. படிங்க, 4 வார்த்தையா படிக்கிறேன், கொஞ்சம் எழுப்பிழை இல்லாம படிக்கிறோம். பார்வோன் கட்டளையின்படி யோசேப்பு தன் தகப்பனுக்கு தன் சகோதரன் ரிப்பீட் பண்றது கொஞ்சம் 4 வார்த்தையா படிக்க சொன்னேன் தமிழ்ல. பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பழகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. எகிப்து நாட்டுல இஸ்ரவேலர்கள் பஞ்சத்துக்காக போறாங்க. பஞ்சத்துக்காக போனவங்க சொந்த நாட்டுல இருக்கிற சொந்த நாட்டுக்காரங்க தானே பெருசா இருப்பாங்க. பஞ்சம் பொழைக்கு வந்தவங்க பெரிய ஆளா இருப்பாங்கன்னா சொந்த நாட்டுக்காரங்க நிறைய இருப்பாங்க. சொந்த நாட்டுக்காரங்க தான் நிறைய இருப்பாங்க. ஆனா பைபிள்ல கர்த்தருடைய ஜனங்கள் எகிப்துக்கு போறாங்க பொழைக்கிறதுக்கு. பொழைக்க போன இவங்க பெரிய ஆளாயிடுறாங்க. ரொம்ப மக்கள் தொகை, இவங்களோட மக்கள் தொகை பெருகிட்டே போகுது. இவங்க இருக்கிற ஊர் மட்டும் நல்ல ஆசிரியர், இவங்க இருக்கிற மாநிலம் மட்டும், இவங்க இருக்கிற ஊர் மட்டும் நல்ல செழிப்பா இருக்குது. அதுக்கு காரணம் அவங்களோட அறிவு கிடையாது. ஐயோ இந்த ஊர் இந்த இடத்துல போனா நம்ம நல்ல அறிவா நம்ம நல்லா என்ன பண்ண செழிப்பா இருக்கலாம் அப்படின்றது இல்ல. 47:11 வாசம். யோசேப்பு இவங்களெல்லாம் கூட்டு போய் அவங்க குடியேற்றி வைக்கிறார். அப்ப இவங்க எல்லாம் நல்ல ஆசீர்வாதமா இருந்தது காரணம் இவங்களுடைய முயற்சி மட்டும் இல்ல, இவங்களுடைய அறிவு இல்ல, இவங்க திறமை இல்ல, இவங்களுடைய சகோதரர் யோசேப்பு பிளான் பண்ணி அதை வச்சிருக்கிறார். அப்ப நீங்க நானும் நல்ல ஆசீர்வாதமா செழிப்பா மாறுவோம். அது நம்மளுடைய சக்தியினால இல்ல, நமக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், இயேசுவான சகோதரர் இருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனால. ஹல்லேலூயா. எப்படி யோசேப்பின் சகோதரன் இவங்க எல்லாம் ஞானமாய் போய் நடத்தினாரோ, இவங்களுக்கு எல்லாம் பரிந்து பேசி இவங்க இந்த ஊர்ல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சாரோ, நமக்காக அந்த சகோதரர் இயேசு என்ற சகோதரன் நம்மளுக்காக போராடுறவர், நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய அவர் முற்போடுகிறவர். இந்த பைபிள்ல வாசிக்கும் போது நீங்க ரோமர் 8வது அதிகாரத்தை வாசிங்கன்னா, யோவான் 15வது அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுறார். பிதாவாகிய தேவனிடத்துல பரிந்து பேசுறார். இந்த யோசேப்பு சின்ன ராஜா, இந்த யோசேப்பை விட பெரிய ராஜா பார்வோன்ற பெரிய ராஜா இருக்கிறார். யோசேப்பு என்ன பண்ணல, அவங்க சொந்தக்காரங்க வந்த உடனே அவரா சொந்தமா முடிவு பண்ணி என்ன பண்ணலாம், அந்த இடத்துல போய் வைக்கல. பார்வோன் கிட்ட போய் கன்சல்ட் பண்றாரு. பார்வோன் கிட்ட போய் கேட்கிறாரு, எங்க ஊரா எங்க ஜனங்கள்லாம் வந்திருக்கிறாங்க ஐயா, நீங்க போய் வைக்கலாமா அப்படின்னு அந்த பெரிய ராஜா கிட்ட கேட்டு அதன்படி போய் ஊர்ல வைக்கிறார். ஆண்டவரை இயேசுப்பாவும் உங்களுக்காக எனக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசி நம்ம வாழ்க்கையில சில குறைகள் வரும்போது அதையெல்லாம் கழுவி அவர் நம்மளை தாங்கி நடத்தி நல்ல இடத்துல வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு அது யோசேப்பு என்கிற இயேசுப்பா, ஆவிக்குரிய யோசேப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும். நீங்களும் நானும் பலுகி பெருகுவோம். இன்னொன்னு, இந்த யோசுவாவுக்கும் இயேசுப்பாவுக்கும் இன்னொரு ஒத்துமை, இந்த யோசேப்பு தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சார். போத்திபாருடைய மனைவி தப்பு பண்ண கூப்பிட்ட போது இவர் கர்த்தருக்கு பயந்து நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன போது அவரை அந்த அம்மா வேற மாதிரி போட்டு விட்டுச்சு. இவன் தான் எனக்கு தப்பா நடக்க வந்தான் அப்படின்னு சொல்லி போட்டு விட்ட உடனே அவர் ஜெயில போய் இருக்கிறார். இப்ப ஏசப்பாவும் அவரும் தண்டிக்கப்பட்டார். அவர் சிலுவையில் அடைஞ்சாங்க. எதுக்கு? எந்த தப்பு பண்ணாரா? இல்ல, எந்த தப்பும் பண்ணாம அவர் நம்முடைய தவறுகளினால அப்புறம் உட்காருங்க உள்ள எந்த தவறுகளும் செய்யாத போதும் அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார். அப்போ நமக்கு இந்த யோசுவாங்கிற நமக்கு ஏசப்பாங்கிற மூத்த சகோதரர் இருக்கிறதுனால நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். 2வது, ஒடுக்கினார்கள். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கல. 4 வார்த்தையா? ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஓடினார்களோ ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அப்போ இந்த பார்வோன் ராஜா பாக்குறார், நம்ம ஊர்ல இந்த இஸ்ரவேல் நாட்டுக்காரன் என்ன பண்றான், பெருகிட்டே இருக்கிறான். இவனை என்ன பண்றது? இவன் சும்மா இருக்கிறாலும் பெருகிட்டு இருக்கு. நிறைய வேலையை கஷ்டமா கொடுக்கு, நிறைய வேலை, மூட்டை தூக்குற வேலை, செங்கல் அறுக்கிற வேலை, பிரிட்ஜ் கட்டுற வேலை, பில்டிங் கட்டுற வேலை, இதெல்லாம் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறான்.
அப்போ கொடுமை படுத்த இவங்க குறைஞ்சிருவாங்கன்னு நினைச்சா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கிறதுனால எவ்வளவா கொடுமைப்படுத்தினாங்களோ எவ்வளவா அவங்களை ஒடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவ்வளவா அவர்கள் பெருகினார்கள் பைபிள்ல போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ உங்களே என்னைய பலவிதமான பொல்லாத மனுஷர்கள் நம்ம முன்னேற்றத்தை தடுக்க பலவிதமான ஒடுக்குதலை கட்டலாம். பலவிதமான ஒடுக்குதல் எடுத்து மாமியார் மூலமா ஒடுக்குதல் வரலாம், மருமகன் மூலமா ஒடுக்கல் வரலாம், மனைவி மூலமா, கணவன் மூலமா, பலவிதமான உறவினர்கள், தொழில்ல, வியாபார ஸ்தலத்துல, நம்ம வேலை ஸ்தலத்துல, இதெல்லாம் பலவிதமான ஒடுக்குதல் வரலாம். ஆனா அந்த ஒடுக்குதல் தான் கர்த்தர் நம்ம பைக்குக்கான நம்ம முன்னேற்றத்துக்கான பெட்ரோலா மாத்தி நம்மளை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு எவ்வளவு ஒடுக்குதல் வந்தோ அந்த அளவுக்கு அவர் நம்மளை உயர்த்திடுவாராம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய உச்சபட்ச நடிகர் சூப்பர் ஸ்டார்னு சொல்ற ஒரு நடிகர் ஒரு காமெடியன், ஒரு ரொம்ப பெரிய காமெடி பண்ணாத ஒரு காமெடியனை எல்லா படத்திலயும் போடணும்னு விரும்புவாராம். பேர் சொல்ல விரும்புவோம். அதனால எல்லா படத்திலயும் அந்த நபரை தன்னுடைய எல்லா படத்திலையும் அவர் எப்படியாவது அந்த ஒரு சான்ஸ் கொடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு நிறைய படங்களை வைப்பாராம். யாரு வேற யாரும் தெரியணும்னா, டேய் ஒழுங்கா உட்காரு என்ன போயிடு அப்படி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாரு, இவர் நினைச்சாருன்னா இவர் பெரிய ஆள் இல்ல, இவர் பெரிய ஆள், இவர் நினைச்சாருன்னா பெரிய பெரிய காமெடியன்னா படத்துல நடிப்பாங்க. ஆனா இவர் என்னன்னா ஒரு கொஞ்சம் சுமாரா இருக்கிற அவரே தான் தான் பக்கத்துல தான் படத்துல சான்ஸ் கொடுத்து வச்சுட்டே இருப்பாராம். அப்ப என்னடா சொல்லி ஒரு முறை ஒரு டைரக்டர் கேட்டப்போ, ஏன் சார் உங்களுக்கு நீங்க நடிச்சா எவ்வளவு பெரிய காமெடியெல்லாம் வருவாங்க உங்க கூட நடிக்கிறதுக்கு, நீங்க ஆனா இவரை போய் பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஆரம்ப நாட்கள் நான் பார்த்திருக்கிறேன், இவரை சின்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட எடுபடி மாதிரி வேலை வாங்குவாங்க. டேய் அங்க போட டீ எடுத்துட்டு வாடா, இங்க போய் காஃபி எடுத்துட்டு வாடா, இங்க போயிட்டு உங்க போய் தலகை எடுத்துட்டு வாடா, பாய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு யாருமே அவரை மதிக்காம எல்லாரும் எடுபடி மாதிரி வேலை வாங்குவாங்க. அப்ப இந்த நடிகர் பார்த்துட்டு இவனை எல்லாரும் எடுபடி மாதிரி வேலை வாங்குறாங்க, அதனால நான் என்ன பண்றேன், இவனுக்கு எல்லாம் பண்ண சான்ஸ் கொடுக்குறேன், எல்லாரும் இவனை மொக்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நான் இவனை கெத்தாக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் கூட அப்படிதான், நீங்களும் நானும் ஆசீர்வாதமா மாற்ற நம்மளை பெருக செய்ய ஆண்டவர் நம்மளுக்கு மத்தவங்க கொடுக்குற டார்ச்சர் தான் பெருசா எடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மள மத்த மனுஷங்க டார்ச்சர் பண்றாங்களா, ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, பலவிதமான காரியங்கள் நம்மளுக்கு நெருக்கமா நினைக்குதா, ஆண்டவர் அதைத்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமா மாத்தி நம்ம பெருக பண்ண வைக்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு ஒடுக்குதல் வந்தோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போஸ்தலர் 2:47 சொல்லுது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவங்களை கொன்று குவிந்த நூற்றாண்டு. இப்ப நம்ம எத்தனை நூற்றாண்டுல இருக்கிறோம்? 20ஆவது நூற்றாண்டுல இருக்கிறோம், 2000 வருஷத்துல. அப்ப முதல் நூற்றாண்டு இருக்குல்ல, முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவங்க வெட்டுருவாங்க, கிறிஸ்தவங்கனால வெட்டுதான், கிறிஸ்தவனால கொஞ்சிருவாங்க, துண்டு துண்டா வெட்டுவாங்க, கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்பட்ட நாட்கள். ஆனா பைபிள் சொல்லுது, அப்படி உபத்திரவப்பட்ட கொன்று குவித்த அந்த நாட்கள்ல ஆண்டவரை ஆசீர்வதிச்சதுனால லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் சபையில சேர்ந்துட்டே வந்தாங்க. காரணம் கர்த்தர் நமக்கு இருக்கிற ஒடுக்குதல தான் அவர் நமக்கு ஆசீர்வாதமா மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய பணத்துக்கு விரோதமா, நம்ம ஆரோக்கியத்துக்கு விரோதமா, நம்ம குடும்பத்துக்கு விரோதமா பொல்லாத மனுஷர்கள் ஒடுக்க பார்க்கலாம், ஆண்டவர் நம்ம அவைகளை நம்மளை பெருக்கத்துக்கான நாட்களாய் பார்ப்பார். கடைசி மூணாவதா யாத்திராகமம் 1:17 சொல்லுது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தனைக்கும்படி செய்தார். இந்த பார்வோன் ராஜா சட்டம் போட்டுறார், கடைசியா இவன் என்ன பண்ண